இந்த ஆத்மாவை சத்தியத்தின் அடிப்படையிலே, நேர்மையின் அடிப்படையிலே, நியாயத்தின் அடிப்படையிலே, உண்மையின் அடிப்படையிலே, பிரம்மம் உண்மை என்று நீங்கள் அறிய வேண்டும். பிரம்மம் உண்மை என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் உண்மையின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்பதான் அது உண்மை, உண்மையை நோக்கி போகும். பொய் எப்படிங்க உண்மையை நோக்கி போகும்? பொய் எப்படி உண்மையை நோக்கி போகும்? கபடம் எப்படி உண்மையை நோக்கி போகும்? கள்ளம் எப்படி உண்மையை நோக்கி போகும்? தீய எண்ணங்கள் எப்படி உண்மையை நோக்கி போகும்? அப்ப உண்மையை நோக்கி பயணிக்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மையானவர்களாக இருக்கிற போதுதான் உபனிஷத்துக்களும் சரி அல்லது வேதங்களும் சரி நமக்கு பயனுடையதாக இருக்கும். இல்லை என்றால் அது இருக்காது. நம்ம எல்லாத்தையும் தான் தூக்கி சுமந்துக்கிட்டே தானே இருக்கும் இல்லையா? நமக்கு வருகின்ற துன்பங்களை நாம் என்றைக்காவது விலக்கி வைக்கிறோமா? ஒன்றும் இல்லை. ஒரு வேத மகரிஷி ஒருவர், அவர் ஒரு முறை இப்படி நடந்து போய்கொண்டே இருந்தார். அப்படி நடந்து போய்கொண்டே இருக்கிற போது பார்த்தீங்கன்னா, அவர் நடந்து போறப்ப அவருடைய காலில் போட்டிருந்த செருப்பு அருந்துருச்சு. அடடா, செருப்பு அருந்து விட்டதே என்று செருப்பு தைக்கிறவர் இருக்கிறாரான்னு பார்த்தார். இருந்தார். இந்த செருப்பு தைக்கிறவர் இடத்துல கொண்டு போய் கொடுத்தார். உடனே அவர் செருப்பை வாங்கி பார்த்தவர், பாதரட்சை ரொம்ப மோசமா இருக்கு, அது ரொம்ப சரி செய்யணும், ரொம்ப நேரம் ஆகுமேன்னு சொன்னார். உடனே இந்த மகரிஷி என்ன சொன்னார், இல்லப்பா என்னால் செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது, ரொம்ப நேரமும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் முக்கியமான வேலையாக போயிட்டு வரணும், அதனால எனக்கு உடனடியாக வேணும்னார். உடனே அந்த செருப்பு தைக்கிறவர் என்ன சொன்னார், சரிங்க ஐயா, எனக்கு நேரம் வேணும், நேரம் இல்லாமல் என்னால் அதை தைச்சி தர முடியாது, வேணா ஒன்று பண்ணுங்க, என்கிட்ட நல்ல செருப்பா என்னுடைய செருப்பு ஒன்று இருக்கு, இதை போட்டுட்டு போறீங்களான்னு கேட்டான். அவ்வளோதான். ஒரு 5 நிமிடம் அங்கே நின்றவர் அந்த செருப்பு தைக்கிறவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். கையெடுத்து கும்பிட்டு சொன்னார், நீ எனக்கு வேதத்தின் தாத்பரியத்தை சொல்லிக் கொடுத்து விட்டாய் என்று சொன்னார். இதுல என்னங்கய்யா நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு? செருப்பு அருந்து போச்சு, நீங்க கொண்டாந்து என்கிட்ட விட்டீங்க, பார்த்தா ரொம்ப நஞ்சு போயிருக்கு, இதை தைச்சு தர நேரம் ஆகும்னு நான் சொன்னேன். நீங்க இல்லை எனக்கு உடனே வேணும்னீங்க, அப்படி வேணும்னா என் செருப்பை வேணா போட்டுட்டு போங்க, திரும்ப வரும்போது என்னதை விட்டுட்டு உங்களதை வாங்கிட்டு போங்கன்னு நான் சொன்னேன். இதுல நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்? உடனே அந்த மகரிஷி சொன்னார், இல்லை உன் செருப்பை கொடுத்த உடனே அதை போடலாமான்னு நான் யோசித்தேன், உன் செருப்பை போய் நான் எப்படி போட்டுட்டு போறதுன்னு யோசித்தேன். அப்ப அடுத்தவர்களுடைய பாத அடியை சுமப்பதற்கே யோசிக்கிற நான் அடுத்தவர்களை பற்றிய எண்ணங்களை மட்டும் சுமந்து கொண்டே இருக்கிறேனே, இது தவறில்லையா என்ற சிந்தனை இதன் மூலமாகத்தான் எனக்கு வந்தது என்று சொன்னார். ஐயா வந்திருக்கிறார், அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். அப்ப அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நமக்குள்ளிருந்து நாம் இன்னும் என்ன பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னா வெளியேற்றவே இல்லை. அதற்கு ஒரு அழகான விஷயம் சொன்னார் ஒரு பெரியவர். நான் ஒரு நூலில் படித்தேன், உங்க கையில ஒரு 86,400 ரூபாய் நான் கொடுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மகிட்ட அப்படிதான் சொல்றார், உங்க கையில எவ்வளவு பணம் கொடுக்க போற? 86,400 ரூபாய் நான் கொடுக்கிறேன். அதுல ஒரு 100 ரூபாய் தொலைந்து விட்டது உங்களிடத்துல. இப்ப கையில 86,400 ரூபாயை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, 100 ரூபாய் தொலைஞ்சு போச்சு. இந்த 100 ரூபாயை தேடிக்கிட்டே நிப்பீங்களா, இல்ல போனா போகுதுன்னு 86,300 ரூபாயை எடுத்துக்கொண்டு போவீர்களா? என்னங்க பண்ணுவீங்க? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். 86,400 ரூபாய் கொடுத்தேன், இனாமாகத்தான் கிடைச்சது. உங்களுக்கு ஒன்றும் எதுவும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அப்படிலாம் கிடைக்கல, உங்களுக்கு இனாமாக கிடைத்தது. எவ்வளவு கிடைச்சது? 86,400 ரூபாய். நான் சரியா தொகையை சொல்றேன், 86,400 ரூபாய். அதுல 100 ரூபாய் தொலைஞ்சு போச்சு, சரிங்களா? இப்ப தேடி பார்க்குறீங்க, கிடைக்கல. இந்த 100 ரூபாய்க்காக கையில இப்ப தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கையில இருக்கிற பணம் கீழே விழுந்து கொண்டே இருக்கும். இந்த 100 ரூபாய்க்காக 86,300 ரூபாய் இழக்க போகிறீர்களா, இல்ல இந்த 100 ரூபாய் முக்கியம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்க போறீங்களா, இல்ல 86,300 ரூபாய் இருக்கு போதும்னு நினைச்சு போறீங்களா? நீங்க யாருங்கிறத சொன்னாதான் நான் பதில் சொல்ல முடியும். என்னன்னு நினைச்சு போவீங்க? 100 ரூபாயை தேடுவீங்களா இல்ல போவீங்களா? தேட மாட்டீங்க, போயிடுவீங்க. அவ்வளோதாங்க வாழ்க்கை. இந்த 86,400 நான் சொன்னது எதுன்னா, ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடிகள். வேணா கால்குலேட்டர் இருந்தா பொறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடிகள்.
ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடிகள் என்று சொன்னால் ஒரு மணி நேரத்திற்கு 3600 வினாடிகள். 3600 வினாடிகள் ஒரு மணி நேரத்திற்கு என்று சொன்னால் 24 மணி நேரத்திற்கு 86,400 வினாடிகள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கடவுளிடமிருந்து இனாமாக கொடுக்கப்படுகிறது. சரியா? இதுல யாராவது ஒருவர் உங்களிடத்திலே வந்து பேசி உங்களை கோபப்படுத்த சரியாக 100 வினாடிகளுக்கு மேலே ஆகாதான். யாரா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வந்து பிரச்சனை செஞ்சு உங்க மனசை துன்பப்படுத்தி கோபப்படுத்தி ஆத்திரப்படுத்தி அவசரப்படுத்தி எதை ஒன்றை செய்வதாக இருந்தாலும் ஒருவர் உங்களிடத்திலே முயற்சி எடுத்துக்கொண்டு உங்களை கோபப்படுத்துவதற்கும் ஆத்திரப்படுத்துவதற்கும் அவசரப்படுத்துவதற்கும் அவர்கள் எடுத்துக்கொள்கிற நேரம் எவ்வளவு என்று சொன்னால் வெறும் 100 வினாடிகள். எத்தனை வினாடிகள்? 100 வினாடிகள் தான் உங்களுக்கான பிரச்சனை வருகின்ற நேரம். அப்படி வருகின்ற போது அந்த 100 வினாடிகளை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டு சென்றால் 86,300 வினாடிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக கழிக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். நீங்க அதை தூக்கி சுமந்துக்கிட்டே போனீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், சுமந்துக்கிட்டே போக வேண்டியதுதான். இதை வேதம் என்ன சொல்கிறது? நீ இறைவனுடைய அம்சம், நீ வேறு இறைவன் வேறு அல்ல. எப்படிங்க அது நடக்கும்? நாம் வேறு இறைவன் வேறு தானே? இல்லை, இறைவனுடைய முழு அம்சமாகவே நீ இருக்கிறாய். நீயே அது, அதுவே நீ. இறைவன் வேறு நீ வேறு அல்ல. உன் ஆன்மா வேறு இறைவன் வேறு அல்ல. நீ இறைவன் எப்படி இருப்பான்? உன்னை போலவே இருப்பான். எப்படி இருப்பான்? உன்னை போலவே இருப்பான். வேறு யார் மாதிரி இருக்க மாட்டான். அது எனக்கு இதை படிக்கிற போது என்ன தோன்றியது, வள்ளலார் ஏன் கண்ணாடியை முன் நின்று வழிபட்டார் என்கின்ற அர்த்தம் இந்த உபனிஷத்தை படிக்கும் போதுதான் சத்தியமாக எனக்கு விளங்கியது. வேறு யாரும் அல்ல, இறைவனே நீதான். நீயே இறைவன் தான். நீ இறைவனிலிருந்து வந்தவன் தான். இறைவனிலிருந்து உன்னால் எப்படி வர முடியும்? எப்படிங்க முடியும்? ஒரு விதைக்குள்ளிருந்து, ஒரு விதைக்குள்ளேதான் பழம் இருக்கிறது, கிளை இருக்கிறது, கொட்டை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எதற்குள்ளே இருக்கிறது? ஒரு விதைக்குள்ளே இருக்கிறது. அதுபோல இறைவனுக்குள்ளே தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம். நாம் எல்லாம் எங்க இருக்கிறோம்னா இறைவனுக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்ப இறைவனுக்குள்ளே இருந்து வந்த காரணத்தினால் இறைவன் போலவே தான் நாமும் இருப்போம். அதுல எந்த மாற்றும் இல்லை. நாம யாரு என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே நாம் தான் இறைவன், இறைவனுக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம், இறைவனாகவே இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதாகத்தான் வேதங்களும் உபனிஷத்தங்களும் நமக்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்கின்றன. எனவே நீங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்று சொல்லக்கூடிய வேதங்களினுடைய தாத்பரியமாக இருந்தாலும் சரி, அதே போல கடோ உபனிஷத்து, என்னுடைய சகோதரியார் அன்னைக்கு பேசும்போது மிக அழகாக நசிகேதனுடைய வரலாற்றை சொன்னார்கள். அவன் மரணத்திற்கு முன்னால் என்ன, மரணத்திற்கு பின்னால் என்ன என்று ஒரு கேள்வி எழுப்புகிறான். அந்த கேள்விதான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை, மிகப்பெரிய இதுவரை உலகத்தில் யாரும் கேட்காத கேள்வியாக இருக்கிறது என்று யமதர்மராஜாவே அதிசயித்து போய் மரணத்திற்கு பின்னால் என்னால், மரணத்திற்கு முன்பு என்ன என்பதை பற்றிய மிகப்பெரிய ஆராய்ச்சியை அவர் சொல்கிறார். எனவே எல்லா உபனிஷத்துகளும் எதை சொல்கிறது என்று சொன்னால், எனக்கு தெரிந்த வரையில் நாமே தெய்வம், தெய்வமே நாம், கட உள், உள்கட, உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் கடந்து நின்று ஆன்மாவை தேடுகின்ற ஆன்ம தேடலை எவன் ஒருவன் தேடுகிறானோ அவன் இறைவனை நோக்கி எளிதாக பயணிக்கிறான் என்பதே வேதம் சொல்கின்ற தாத்பரியம் என்று சொல்லி, இது போன்ற எத்தனையோ செய்திகள் இங்கே இருக்கின்றன. வாழ்நாள் எல்லாம் உழைத்து களைத்து இளைத்து போயிருப்பவர்கள் அருள் கூர்ந்து இந்த சோலைக்கு வாருங்கள், இலை பாருங்கள். உங்கள் துயர் தணிந்து துன்பம் விலகி உணர்வு கூர்மையாகி நெஞ்சம் தூயதாகி பேரானந்தம் கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.